Hi friends, welcome to Vinasarthi Network. இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கேட் கொஸ்டின்லேருந்து பார்க்கலாம். ஏன்னா இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இது மாதிரி கொஸ்டின்லாம் வந்து நமக்கு ஆல்ரெடி டிஆர்பிலையுமே வந்திருக்கு. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து டிபெண்டன்சி ப்ரெசர்விங் அண்டு லாஸ்லெஸ் ஜாயின் கான்செப்ட் வச்சு சம் இருக்கும். ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கன்சிடர் எ ஸ்கீமா ஆர் ஆஃப் ஏபிசிடி, அதாவது ஆறுங்கிற டேபிள் ஆறுங்கிற ரிலேஷனில் ஏபிசிடின்னு 4 அட்ரிபியூட்ஸ் இருக்குது. அண்ட் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் ஏ டிட்டர்மைன் பி அண்ட் சி டிட்டர்மைன் டி, ரெண்டு ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி கொடுத்துருக்காங்க. தென் த டீகாம்போசிஷன் ஆஃப் ஆர் இன்டூ R1 ஆஃப் ஏபி அண்ட் R2 ஆஃப் சிடி, அதாவது இந்த ஆறுங்கிற டேபிளை வந்து ரெண்டு டேபிளாக டீகம்போஸ் பண்ணியிருக்காங்க, R1 அண்ட் R2ன்ட்டு. ஸோ இதில் வந்து இது எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, டிபெண்டன்சி ப்ரெசர்விங்கா லாஸ்லெஸ் ஜாயினா அப்படின்லாம் ரெண்டுமேவா எது சொல்லிட்டு நம்ம இந்த ஆப்ஷனில் செக் பண்ணோம். ஸோ இந்த கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோடைய கான்செப்ட் என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு லாஸ்லெஸ் ஜாயின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லாஸ்லெஸ் ஜாயினுக்கு 3 கண்டிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா, அட்ரிபியூட் ஆஃப் ஏவோட அட்ரிபியூட் ஆஃப் R1 யூனியன் அட்ரிபியூட் ஆஃப் R2 ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணுனா நமக்கு என்ன கிடைக்கணும், ஒரிஜினல் டேபிளில் இருக்கிற அட்ரிபியூட் வரணும். இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். அட்ரிபியூட் ஆஃப் R1 என்னது ஏபி, அட்ரிபியூட் ஆஃப் R2 என்னது சிடி. ஸோ இதில் ரெண்டுத்தையும் நம்ம யூனியன் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஏபிசிடிங்கிறது எதில் இருக்குது, ஒரிஜினல் ரிலேஷனில் இருக்கிற அட்ரிபியூட் தான். ஸோ இது ஒரிஜினல் ரிலேஷன் தான். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூ. நெக்ஸ்ட்டு செகண்ட் கண்டிஷன் என்னென்னா, அட்ரிபியூட் ஆஃப் R1 இன்டர்செக்ஷன் அட்ரிபியூட் ஆஃப் R2 ரெண்டுத்தையும் இன்டர்செக்ஷன் பண்ணால் நமக்கு என்ன வரணும், நாட் ஈக்குவல் டு பைன்னு வரணும். அட்ரிபியூட் ஆஃப் R1ல் என்ன இருக்குது, ஏபி இருக்குது. அட்ரிபியூட் ஆஃப் R2ல் என்ன இருக்குது, சிடி இருக்குது. இதில் ரெண்டுத்தையும் இன்டர்செக்ஷன் என்னது, காமன் அட்ரிபியூட் இருக்கணும். காமன் அட்ரிபியூட் இருக்கா, இல்லை. ஸோ இன்டர்செக்ஷன் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கிது, பை தான் கிடைக்கிது. இங்கே என்ன கண்டிஷன், பை வரக்கூடாது. ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸு. செகண்ட் கண்டிஷன் ஃபால்ஸு. 3 கண்டிஷன் இருக்குது, செகண்ட் கண்டிஷன்லேயே ஃபால்ஸ் ஆகிடுது. ஸோ இது வந்து லாஸ்லெஸ் ஜாயின் கிடையாது. இருந்தாலும் தேர்ட் கண்டிஷன் என்னன்னு செக் பண்ணிக்கிங்க. தேர்ட் கண்டிஷன் என்னென்னா, அட்ரிபியூட் ஆஃப் R1 இன்டர்செக்ஷன் அட்ரிபியூட் ஆஃப் R2, இந்த இன்டர்செக்ஷன் வேல்யூ வந்து ஒன்று R1ஓட கீயாக இருக்கலாம், R1ங்கிற டேபிளோட கீயாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா R2ஓட கீயாக இருக்கலாம். இப்போ அட்ரிபியூட் ஆஃப் R1 இன்டர்செக்ஷன் அட்ரிபியூட் ஆஃப் R2க்கு நமக்கு என்ன கிடைக்குது, பை தான் கிடைக்குது. இது வந்து எதுக்குமே கீ கிடையாது. R1க்கும் கீ கிடையாது, R2க்கும் கீ கிடையாது, R2க்கும் கீ இல்லை. ஸோ இந்த கண்டிஷனும் ஃபால்ஸ். எப்படி கீன்னு செக் பண்ணிங்க. சப்போஸ் அட்ரிபியூட் ஆஃப் R1 அண்ட் அட்ரிபியூட் ஆஃப் R2கோட வேல்யூ வந்து நமக்கு ஏ வருதுன்னு வச்சுக்கோங்க. ஏ வருதுன்னா ஏங்கிறது எதுக்கு கீயாக வருது, அட்ரிபியூட் ஆஃப் R1ல் கீ வருது. அட்ரிபியூட் ஆஃப் R1ல் என்ன இருக்குது, ஏபி இருக்குது. ஏபி பார்த்தோம்னா ஏ டிட்டர்மைன் பி, ஏங்கிறது கீயாக இருக்குது. ஸோ ஏ டிட்டர்மைன் ஏபிங்கும்போது R1 டேபிள் என்ன இருக்குது, ஏ டிட்டர்மைன் ஏபிங்கும்போது ஏங்கிறது இங்கே கீயாக இருக்குது. ஸோ இது வந்து R1 டேபிளுக்கு கீயாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் சி இருந்துச்சுன்னா சி வந்து செகண்ட் டேபிளுக்கு கீயாக இருக்கும், செகண்ட் டீகாம்போசிஷன் டேபிளுக்கு கீயாக இருக்கும். ஆனால் நமக்கு கிடச்சிருக்கிறது என்ன கிடச்சிருக்கு, பை தான் கிடச்சிருக்கு. ஸோ வந்து இது எந்த டேபிளுக்குமே கீ கிடையாது. ஸோ இந்த சம்மில் வந்து லாஸ்லெஸ் ஜாயின் கான்செப்ட் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல. நெக்ஸ்ட்டு டிபெண்டன்சி ப்ரெசர்விங் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். டிபெண்டன்சி ப்ரெசர்விங்க்கு என்ன கண்டிஷன் பார்த்தோம்னா, டிபெண்டன்சி ப்ரெசர்விங் அதாவது இதுக்கு என்னென்னா, ஆல் டிபெண்டன்சி ஆஃப் ஆர், இந்த ஆரோட டிபெண்டன்சி என்னது, ஏ டிட்டர்மைன் பி அண்ட் சி டிட்டர்மைன் டி. ஆல் டிபெண்டன்சி ஆஃப் ஆர் எய்தர் மஸ்ட் பி அ பார்ட் ஆஃப் R1 இல்லைனா பார்ட் ஆஃப் R2, otherwise must be derivable from combination of functional dependency of R1 and R2. ஸோ இந்த டிபெண்டன்சி வந்து ஒன்று வந்து
பார்ட் ஆஃப் R1 இருக்கணும், அப்படி இல்லைனா பார்ட் ஆஃப் R2 இருக்கணும், அப்படின்னா தேர்ட் கண்டிஷனாக இருக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா A டிட்டர்மைன் Bங்கிறது எதோடைய பார்ட்டாக இருக்குது, ஃபஸ்ட்டு ரிலேஷன் டீகாம்போசிஷன் ரிலேஷன் இருக்குல்ல R1 இதோட பார்ட்டாக இருக்குது. ஸோ A டிட்டர்மைன் Bங்கிற இந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி வந்து இஸ் எ பார்ட் ஆஃப் டீகாம்போசிஷன் ரிலேஷன் AB இதோட பார்ட்டாக இருக்குது. அதே மாதிரி செகண்ட் டிபெண்டன்சி C டிட்டர்மைன் Dங்கிறது பார்ட் ஆஃப் எந்த ரிலேஷன் R2 ஆஃப் C டிட்டர்மைன் Dங்கிறது பார்ட் ஆஃப் R2 ஆஃப் CD. அதாவது ஆல் டிபெண்டன்சி ஆஃப் ஆல் டிபெண்டன்சினா அதாவது ரெண்டு டிபெண்டன்சியுமே எய்தர் மஸ்ட் பி இதோட பார்ட்டாக இருக்கலாம், அப்படி இல்லைனா இதோட பார்ட்டாக இருக்கலாம். ஸோ இதில் வந்து இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இதில் வந்து என்ன இருக்குது, டிபெண்டன்சி ப்ரிசர்விங் கான்செப்ட் இருக்குது, ஆனால் வந்து லாஸ்லெஸ் ஜாயின் கான்செப்ட் இல்லை. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது, ஆப்ஷன் C தான் வந்து இதுக்கான ஆன்சர். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.